MCR Pure Cotton Club, formals and casual shirts. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS Institutions. மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Institutions கோவை. லான்ச்சிங் அதிசயா ஒன் வேர்ல்ட், அதிசயங்களின் ஆரம்பம். தன்னோட அப்பியரன்ஸ்க்கு ஆப்போசிட்டாக கொஞ்சம் சுமாராக இருக்காங்க அப்படின்னா ஆன்லைனில் பழக்கமாகிற பசங்க கிட்ட யார் அவங்க லைனில் வராங்களோ அவங்ககிட்ட ரொம்ப அழகாக அப்படியே அவங்களோட அப்பியரன்ஸை மாற்றி ஃபோட்டோஸ் அனுப்பியோ அவங்கள ஒரு மாதிரி ஃப்ளர்ட் பண்ண வச்சு அவங்கள வழிய வைப்பாங்க. ஸோ அதே ஒரு டைம் பாஸிங்காக வச்சுருக்கிறது தான் கேட் ஃபிஷிங். வீட்டில் வைஃப் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாங்க. நான் யார்கிட்ட பேசினாலுமே சந்தேகம் பிடிப்பாங்க. எதுவுமே அவரால் யோசிக்கவே முடியாது. அவரோட பிஸ்னஸ் கூட அதனால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சங்கடத்தில் தான் கேஸ் கொடுத்தாரு. ஒரு 15 days 1 month அவங்கள ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைஸ் பண்ணுறோம். நாங்கள் 1 week பார்க்குறோம், 10 days பார்க்குறோம், அப்படியே நாள் போயிட்டே இருக்குது. 1 month வரைக்கும் பார்த்தோம், ஒரு நாள் கூட அவங்க வெளியே வரவே இல்லை. அப்போ உள்ளே என்ன தான் நடக்குது உங்களுக்கு எப்படி தெரியும்? பயங்கர ஸ்ட்ரெஸ் சொல்கிறீங்க. அப்போ அவங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் என்ன வேணாலும் பண்ணிடலாம் இல்லையா? அப்போ அது அவ்வளோ சேஃப்டி கிடையாதுன்னு. இல்லை மேடம், அது நாங்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், அது முடியவே முடியல. இவங்க சொல்கிறது எல்லாமே எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க்கு, ஒரு சந்தேகமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த டைமில் ரூமில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதே தெரியல. ஸோ எங்களோட ஒரே இது என்னென்னா, அந்த ரூம்குள்ளே என்ன நடக்குது. ஒரு ஹிடன் கேமரா கொடுக்குறோம். அவங்க இந்த மாதிரி வெளியே போகிற நாளில் நாங்கள் வாட்ச் பண்ணிட்டு தானே இருக்கோம். இல்லை மேடம், எனக்கு அது கரெக்டாக தெரியாதுன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் ஒரு டீம் வச்சு அவங்க இல்லாத டைமில் அவங்க ரூமில் கேமரா ஃபிட் பண்ணுறோம். அது இல்லாமல் அவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறதும் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது சந்தேகத்தை தாண்டி எங்களோட சந்தேகங்கிறது எப்படி இருந்ததுன்னா, ஏதாச்சும் ஒரு ஆபத்தில் கூட அவங்க சிக்கியிருக்கக்கூடாது, அதனால கூட யாரையும் அலோவ் பண்ணாமல் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவரோட ஹெல்ப்பில் நாங்கள் டிவைஸ் வைக்கிறது இதெல்லாம் பண்ணணும். பார்க்கும்போது அப்படியே எங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. எப்போவுமே அவங்க ஆன்லைனில் நிறைய பசங்களோட பேசுறது. ஸோ இதை மறைக்கிறதுக்காக என்ன ரூம்குள்ளே யாரும் வரக்கூடாது, ஹஸ்பண்ட் மேலே சந்தேகம் இருக்கிற மாதிரி அவர் எதுவுமே யோசிக்க முடியாது இல்லையா அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கங்கிறது அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஸோ இது ரொம்ப விசித்திரமாக இருக்குல்ல மேம்? எதனால் இந்த மாதிரி தாட்ஸ் அவங்களுக்கு தோணுது? இல்லை, இந்த மாதிரி பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்க. பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம இந்த ஆன்லைன் அந்த ஸ்கேம்குள்ளே மாட்டிக்க வேண்டாம் அப்படிங்க. ஏன்னா மேட்ரிமோனியிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா இருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி அது மூலிமா அந்த பொண்ணு அப்படியே பேசி பழகி அப்படி லவ் பண்ணுற மாதிரி அவங்கக்கிட்ட பணம் பிடுங்கிறது, இந்த மாதிரி மேட்ரிமோனியிலே நிறையா இருக்குது. ஸோ இது ஜென்ரலாக இது. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக யாஸ்மின் மேம் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசுவோம். மேம் வணக்கம். மேம் வணக்கம். மேம், இந்த சமூக வலைதள ஸ்கேம் அப்படிங்கிறது கொஞ்ச நாளாகவே ரொம்ப பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருக்குது. யாரை நம்புறது அப்படிங்கிறதே தெரியாமல் ஒரு விஷயம் இருக்குது. இதில் இந்த கேட் ஃபிஷிங் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா மேம்? கேட் ஃபிஷிங்னா என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். தன்னோட அப்பியரன்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். ரொம்ப வீட்டில் ஒரு மாதிரி லோன்லியாக இருக்கிறவங்க, ஒரு மாதிரி டைம் பாஸ் ஆகாமல் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நான் பார்த்த கேஸ் வரைக்கும் தன்னோட அப்பியரன்ஸ்க்கு ஆப்போசிட்டாக கொஞ்சம் சுமாராக இருக்காங்க அப்படின்னா ஆன்லைனில் பழக்கமாகிற பசங்க கிட்ட இல்லை யார் அவங்க லைனில் வராங்களோ அவங்ககிட்ட ரொம்ப அழகாக அப்படியே அவங்களோட அப்பியரன்ஸை மாற்றி ஃபோட்டோஸ் அனுப்பியோ இல்லைன்னா சும்மா எந்த ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணாமல் சும்மா பேச்சிலேயே அவங்கள ஒரு மாதிரி ஃப்ளர்ட் பண்ண வச்சு தான் இப்படி இருப்பேன் அப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரியாக பேசி அவங்கள வழிய வைப்பாங்க. ஸோ அதே ஒரு டைம் பாஸிங்காக வச்சுருக்கிறது தான் கேட் ஃபிஷிங் மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதில் எப்படி மாட்டிக்கிறாங்க அப்படின்றது? எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் தான் கேஸ் கொடுத்தாரு. என்ன கேஸ் கொடுத்தாரு அப்படின்னா வீட்டில் ஒய்ஃப் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாங்க. நான் சொசைட்டியில் ரொம்ப கொஞ்சம் ஃபெமிலியரான ஒரு பிஸ்னஸ் மேன். நான் யார்கிட்ட பேசினாலுமே சந்தேகம் பிடிப்பாங்க. பட் என்னை பற்றி எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் இருக்குது. எல்லாருக்கும் என்னை பற்றி நல்லா தெரியும். ஒரு ஆஃபீஸில் எனக்காக ஒரு பர்சனல் செக்ரட்டரி வச்சுட்டா கூடி அவங்கள வச்சு லேடிஸ் வச்சுட்டுனா அவங்கள வச்சு ரொம்ப சந்தேகப்பட்டு ரொம்ப அவங்கக்கிட்டே டைரெக்டாக ஃபோன் பண்ணி நீ ஹஸ்பண்டோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கியா அப்படி இப்படி சொல்லிட்டு ரொம்ப சண்டை போட்டு அவங்கள வேலையை விட்டு நிறுத்துறது மட்டும் இல்லாமல் இவங்களும் பரவாயில்ல இந்த பிரச்சனையே வேண்டாம் சொல்லிட்டு ஜென்ஸ் யாராவது வச்சாலும் வீட்டுக்கு ஒரு லேடி யாராச்சும் வேலைக்கு வராங்க அப்படின்னா லேடி யார் இவரோட கனெக்ட் ஆகுற மாதிரி யார் இருந்தாலும் அவங்கள வச்சு சந்தேகப்பட்டு அவங்கள ஒரு விதமான ஒரு மன உளைச்சல் அவருக்கு கொடுக்கறது. சரி, இதெல்லாம் வேண்டாம் சொல்லிட்டு நம்ம எப்படி அவாய்ட் பண்ணாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் நம்ம அவருக்கு லேடிஸ் யாருமே சம்மந்தமே இல்லாத மாதிரி காமிச்சிட்டா கூட நீ எங்கேயாச்சும் போகிறேன் யாரையாவது பண்ணியிருக்க அப்படி சொல்லிட்டு ஏதோ ஒரு டார்ச்சர் இவருக்கு கொடுத்துட்டே இருக்கிறது. அவர் எதுவுமே அவரால் யோசிக்கவே முடியாது. அவரோட பிஸ்னஸ் கூட அதனால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சங்கடத்தில் தான் கேஸ் கொடுத்தாரு. அவர் எங்கிட்ட கேட்டது
என்னோட ஒய்ஃப்க்கு வந்து நீங்கள் கவுன்சிலிங் கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டார் என்கிட்ட. ஓகே. அப்போ நான் வந்து கவுன்சிலிங் வந்து என்னோட வேலை கிடையாது. இப்போ ஒரு கேஸ் பார்க்குறோம் அப்படின்னா அது ரிலேட்டடாக ஒரு கேஸ் பார்க்கும்போது அவங்கள வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு ரிப்போர்ட் வருது அப்படின்னா, ஸோ அது அவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்கள தயார்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கவுன்சிலிங் கொடுக்குறதும், இல்லை விருப்பப்பட்டு நான் எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில் அது சம்மந்தமான ஏதாச்சும் பேசணும்னு சொன்னாங்கன்னா அப்படி கவுன்சிலிங் கொடுக்கறது உண்டு. நம்ம சைக்காட்ரிஸ்ட் இல்லை அப்படிங்கிறத தெரியப்படுத்தி, ஸோ என்னோட கேஸ் நான் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸில் என்னோட வேலைக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கவுன்சிலிங் கொடுக்கறது உண்டு. கவுன்சிலிங் கொடுத்தீங்க? இல்லை எனக்கு வந்து அவங்களுக்கு டைரெக்டாக ஒருத்தவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து அவங்க யார் என்னங்கிறத நாங்கள் பார்க்கணும். என்ன ஏதுங்கிறதுல அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது என்னங்கிறதால நாங்கள் பார்ப்போம். ஒரு 15 days 1 month அந்த மாதிரி எங்களுக்கு தேவைப்படுற வரைக்கும் இருக்கிற நாள் பார்த்துட்டு தான் நாங்கள் கவுன்சிலிங் கொடுப்போம். டைரெக்டாக ஒருத்தவங்க வந்து அவங்க யார் என்னன்னே நாங்களே பார்க்காமலாம் அப்படி கவுன்சிலிங் கொடுக்கறது இல்லை. ஒருத்தர் சொன்னது மட்டும் வச்சு அப்படி கவுன்சிலிங் கொடுக்கறது இல்லை. இப்போ இவர் வந்து கவுன்சிலிங் கொடுக்குன்னு சொன்னதுமே நான் சொன்னது அப்படி டைரெக்டாக கொடுக்க முடியாது. ஒரு 15 days 1 month அவங்கள ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைஸ் பண்ணுறோம். நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணாலும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க பேசுகிறோம் அப்படின்னும். அப்போ இல்லைங்க மேடம், ஒய்ஃப் வந்து ரொம்ப ரேராக தான் வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரேரானா எவ்வளோக்கு அது சொல்லவே முடியாது. சம்டைம்ஸ் வந்து ஏதாச்சும் கிளாஸ் ஏதாச்சும் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஸோ அது ஒரு 15 days கிளாஸ் இந்த மாதிரி இருக்கும், அதுக்கு போவாங்க. இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ் எங்கேயாச்சும் போவாங்க. ரொம்ப ரேராக ஃப்ரெண்ட்ஸோடு எங்கேயாவது போவாங்க அப்படின்னு. ஓகே, போகும்போது யார் கூட போவாங்க, இல்லை செல்ஃப் டிரைவிங் தான் அப்படின்னாங்க. சரி, அப்போ அவங்களோட ஆக்டிவிட்டீஸ், அவங்க யார் கூடயெல்லாம் பேசுகிறாங்க, அவங்கக்கிட்ட அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வேணாலும் அதுக்கப்புறம் நான் என்னென்னு சொல்கிறேங்கன்னு சொல்லிட்டு அந்த கேஸ் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ எடுத்து பார்க்குறோம், 1 week பார்க்குறோம், 10 days பார்க்குறோம், அப்படியே நாள் போயிட்டே இருக்குது. 1 month வரைக்கும் பார்த்தோம், ஒரு நாள் கூட அவங்க வெளியே வரவே இல்லை. அப்போ நாங்கள் வந்து சார் என்ன அவங்க வெளியவே வர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும்போது, இல்லைங்க மேடம் அதான் சொன்னேன் ரொம்ப ரேராக தான் அவங்க போவாங்க வருவாங்க அப்படின்னு. இல்லைங்க மேடம் நீங்கள் கூட இன்னி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க கேஸை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி சொல்லி மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்குறோம். ஒரு 1 month கழித்து ஒரு நாள் தான் வந்து அவங்க வெளியே வராங்க. வெளியே வரும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஒரு மீட்டிங் மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நார்மலாக இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸோட. ரொம்ப நிறையா அதில் வந்தது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறைய பசங்களும் இருந்தாங்க. அவங்க காலேஜ் மேட் நிறைய பசங்க பொண்ணுங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்கிட்டையுமே ரொம்ப ஜாலியாக பேசினாங்க. ஒரு நார்மலான பர்சன் மாதிரி தான் எங்களுக்கு தெரிஞ்சு. அவங்க மேலே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிற மாதிரி அப்படிலாம் தெரியல. ஏன்னா இவர் எங்கள்கிட்ட கேஸ் கொடுக்கும்போதே வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு சைக்காட்ரிஸ்ட் கூட்டிகிட்டு போவோம். அவங்க டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க இவங்க சொல்கிறதெல்லாம் வச்சு. பட் எந்த டேப்லெட்ஸும் சாப்பிட மாட்டாங்க. எல்லாமே வந்து டஸ்ட்பினில் போட்டுருவாங்க. தூக்கமே வரமாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. நைட்டில் தூக்கமே வரமாட்டேங்குதுவாங்க. ரூம்குள்ளே போனாலே பயங்கரமாக கத்துவாங்க. ரூமில் யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. எப்போவுமே லாக் பண்ணியே வச்சுருப்பாங்க. ஆனால் அதே வந்து நாங்கள் ரூம் லாக் பண்ணோம் அப்படின்னா எங்கள் குழந்தைகளுக்கோ இல்லை எனக்கோ யாருக்குமே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்க எப்போ வந்தாலுமே நாங்கள் வந்து டோர் ஓப்பனில் தான் வச்சுருக்கணும். ஸோ எல்லாத்துக்குமே தனித்தனி அவங்க ப்ரைவேட்டாக இருப்பாங்க. ஆமாம், அவங்க ப்ரைவேட்டாக இருப்பாங்க. அப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கும் ஒரே ரூம் தானே இருக்கும். இல்லை மேடம் நான் தனியாக தான், எனக்கு தனி ரூம் தான். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ப்ரைவசி வேணும், ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது, எனக்கு கொஞ்சம் நைட் ரொம்ப லேட்டாக வருவேன், அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொன்னாலும் நான் தனியாக தான் நாங்கள் படுத்துக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது இவ்வளோ அது அவங்களுக்கு ஒரு ப்ரைவசி வேணும்னு நினைக்கிறவங்க, பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்க. ஆனால் மற்றவங்களுக்கு அந்த ப்ரைவசி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நான் எப்போ வந்தாலும் எல்லோரும் ஓப்பனில் இருக்கணும், எனக்கு ஏதாச்சும் ஒன்றுனா வந்து நான் கதவு தட்டி உங்களையெல்லாம் வந்து இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே சொல்லி நாங்கள் விட்டுட்டோம். அப்போ உள்ளே என்ன தான் நடக்குது உங்களுக்கு எப்படி தெரியும்? பயங்கர ஸ்ட்ரெஸ் சொல்கிறீங்க. அப்போ அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் என்ன வேணாலும் பண்ணிடலாம் இல்லையா? ஏதோ ஒரு ஃபீலிங் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அப்போ அது வந்து அவ்வளோ சேஃப்டி கிடையாதுன்னு. இல்லை மேடம் அது நாங்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், அது முடியவே முடியல. காலையில் பார்த்தோம்னாலே அவங்க வந்து ரொம்ப தூங்காமல் இருக்காங்கன்னு சொல்லி தெரியும். ஓகே, சரி பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லீப்பிங் பில்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பேன். சம்டைம்ஸ் அது போட்டுட்டு மார்னிங் எல்லாம் தூங்குவாங்க. அப்படிலாம் இவங்க சொல்கிறது எல்லாமே வந்து எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க்கு, ஒரு சந்தேகமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த டைமில் ரூமில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா அவங்க சொன்ன விஷயங்கள் வந்து நாங்கள் டைரெக்டாக அவங்கள பார்க்கும்போது அவர் சொன்ன கேரக்டருக்கும் டைரெக்டாக அவங்க பார்க்குறதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஒரு நார்மலான பொண்ணா, சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆனவங்க வந்து ஜென்ரலாக நார்மலாகவும் இருக்கிறவங்க இருக்காங்க. பட் இவர் சொன்ன விஷயத்தோடு கனெக்ட் பண்ணும்போது 1% கூட இந்த பொண்ணோட இது வந்து கனெக்ட் ஆகலை. சரி நாங்கள் இதை தொடர்ந்து அந்த ஒரு தடவை இல்லாமல் மறுபடியும் கொஞ்சம் தொடர்ந்து பார்க்க ஆரம்பித்தோம். நாங்கள் அந்த ஒரு 1 monthக்கு அப்புறமே அவங்க வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ், ஒரு 3 days ஒன்ஸ் இந்த மாதிரி போனது எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்க போனது இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நார்மலாக ஷாப்பிங் போனாங்க. எல்லா இடத்துலையுமே ரொம்ப நார்மலாக தான் இருந்தாங்க. இப்போ எங்களுக்கு இது ஒரு மாதிரி டவுட் வர ஆரம்பிச்சுது.
ஸோ நிறைய பசங்களை மீட் பண்ணுறாங்க, பொண்ணுங்களோட மீட் பண்ணுறது இல்லாமல் தனியாகவும் சில பசங்க ஒரு பையன் இல்லாமல் அப்பப்போ வேறு பையனையும் மீட் பண்ணுறாங்க. இதெல்லாமும் பார்த்து எங்களுக்கு அது எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரியும் அந்த மாதிரியும் தெரியல, எப்படி எடுத்துக்கிறதுன்னு சொல்லி தெரியல. ஸோ எங்களோட ஒரே இது என்னென்னா அந்த ரூம்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது தான். ஜென்ரலாக வந்து இந்த டிவைஸ் வைக்கிறது, கேமரா வைக்கிறது, ஹிடன் கேமரா இதெல்லாம் பண்ண மாட்டோம் நாங்கள். பட் ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அவங்களோட சொந்த விஷயத்தில் ஏதாச்சும் அஃபெக்ட் ஆகுது, அவங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கும்போது அவங்களோட பர்மிஷனோட வைக்கிறது நாங்கள் அந்த ஹெல்ப் பண்ணுவோம். நாங்கள் அப்போ நாங்கள் அவங்க கேட்ட ஹெல்ப் வந்து நீங்கள் அப்போது அவங்களோட ரூமில் என்ன நடக்குதுங்கிறது தான் பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ஹிடன் கேமரா கொடுக்குறோம். அவங்க இந்த மாதிரி வெளியே போகிற நாளில் வந்து நாங்கள் வாட்ச் பண்ணிட்டு தானே இருக்கோம். இல்லை மேடம் எனக்கு அது கரெக்டாக தெரியாதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வெளியே அந்த சிசிடிவி கேமரா அவங்க வெளியே வர்றது போகிறதுல இருக்கு இல்லையா, அதோட ஆக்சஸ் எனக்கு கொடுங்க. அப்படி இல்லைன்னா அவங்க வெளியே போகிறத நாங்கள் வெளியே இருந்து நோட் பண்ணிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியும். ஸோ நாங்கள் ஒரு டீம் வச்சு அவங்க இல்லாத டைமில் அவங்க ரூமில் வந்து கேமரா ஃபிட் பண்ணுறோம். அது இல்லாமல் வந்து அவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறதும் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அவங்க யாருக்கூடயாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறாங்கன்னா அவங்க ரொம்ப நார்மலாக இருக்காங்க. ஏன்னா இது வந்து சந்தேகத்தை தாண்டி எங்களோட சந்தேகங்கிறது வந்து எப்படி இருந்ததுன்னா, வேறு ஒரு ஏதாச்சும் ஒரு ஆபத்தில் கூட அவங்க சிக்கியிருக்கக்கூடாது, அதனால கூட யாரையும் அலோவ் பண்ணாமல் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி பயம் நடக்குது. ஆமாம். ஸோ அதுக்காக வந்து அவங்களுக்கு சொன்னால் அவர் ஓகே, ஏன்னா அவங்க ஒய்ஃபோட நல்லதுக்கு தானே பண்ணுறோம் அப்படிங்க. ஏன்னா அவங்க பயங்கரமாக பிரச்சனை பண்ணிட்டு இருந்தனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அவரோட ஹெல்ப்பில் நாங்கள் டிவைஸ் வைக்கிறது இதெல்லாம் பண்ணணும். பார்க்கும்போது அப்படியே எங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா அது அந்த கேட் ஃபிஷிங்கிறது. ஸோ அவங்க வந்து அந்த வீட்டில் இருக்கிற அந்த ரூம்குள்ளே இருக்கிற எல்லா நேரமுமே வந்து அவங்களுக்கு கரெக்டாக சாப்பிட்றதுக்கு அந்தந்த நேரத்துக்கு சாப்பாடு வந்துடுது. சாப்பாடுமே வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடணும், ஃபுட்டு வந்து வெளியே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிடணும். ஸோ அவங்க ரூமுக்கு வெளியே ஒரு டேபிள் அங்கே வச்சுருப்பாங்க. இவங்க தான் அது எடுத்துப்பாங்க. யாருமே உள்ளே அலோவ் பண்ணுறதில்ல. ஹஸ்பண்ட் கூட உள்ளே அலோவ் பண்ணல. அப்போ அவங்க ஹஸ்பண்டும் உள்ளே வந்து ரூம் எப்படி இருக்குன்னு கூட பார்த்தது இல்லையா? எதுவுமே பண்ண முடியாது, அப்படியெல்லாம் அலோவ் பண்ண முடியாது. இவங்க போகும்போது வெளியே போகும்போதும் ரூம் வந்து லாக் பண்ணிட்டு தான் போகிறாங்க. ஸோ இவங்க கிட்ட இருந்து இன்னொரு கீ அது அவங்களுக்கு ஞாபகம் இல்லை போல இருக்குது, அதை வச்சு தான் நாங்கள் உள்ளே இருந்துட்டு பண்ணோம். பார்த்தா அந்த என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா ரொம்ப சிரித்து எப்போவுமே வந்து அவங்க வந்து ஆன்லைனில் நிறைய பசங்களோட பேசுறது. ஸோ அவங்க ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு பொண்ணாக தான் இருந்தாங்க. பட் அந்த ஒவ்வொரு விஷயமே வந்து ஷாக்காக அவங்க வந்து அப்படியே அவங்களோட ஒவ்வொரு இதையுமே மாற்றி சொல்லி, இப்போ ரொம்ப ஃபேட்டாக இருக்காங்க அப்படின்னா நான் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக இருப்பேன், ரொம்ப ஃபேராக இருப்பேன், பசங்களுக்கு எப்படி பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இது வந்து ஆப்போசிட்டாக சொல்லி அப்படி அதுதான் டைம் பாசிங் அவங்களுக்கு. ஸோ இதை வந்து மறைக்கிறதுக்காக, ஏன்னா ரூம்குள்ளே யாரும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து இதை மறைக்கிறதுக்காக ஹஸ்பண்ட் வந்து விடாமல் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் மாதிரி இந்த மாதிரி எந்த சந்தேகமும் வரக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களே கிரியேட் பண்ணி. ஆமாம், ஹஸ்பண்ட் மேலே சந்தேகம் இருக்கிற மாதிரி அவர் எதுவுமே யோசிக்க முடியாது இல்லையா, அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கங்கிறது அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஸோ இது அவங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்? இது வந்து சில விஷயங்கள் வந்து அவங்க தெரிஞ்சே தான் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு ப்ரைவசி. ஸோ அதுக்கு மெயின் காரணம் வந்து இவங்களுக்குள்ளே வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து இவர் பிஸ்னஸ்னு வெளியே போகிறது, ஃபேமிலியில் வந்து ஒய்ஃபை வந்து ரொம்ப ஒரு சில லேடிஸ்க்கு வந்து தன்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும், ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கேரிங் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்கும். ஸோ அது வந்து ஹஸ்பண்ட் புரிஞ்சிக்காமல் இந்த சின்ன வயசில் இருக்கும் போது அது ஒரு ஸ்டேஜில் இது ஒரு அடிக்ட் மாதிரி ஆயிருப்பாங்க. ஸோ இப்படி பண்ணுறது வந்து அவங்களுக்கு ஒரு ஜாலியாக, மற்ற ஜென்ஸ் வந்து தங்கிட்ட வந்து வலிஞ்சு பேசுகிறதும் பிடிக்கிறதும் அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சி போய் இவங்களை வந்து சில ஜென்ஸ் வந்து நேரில் பார்க்குறவங்க இவங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்கங்கிறதே தெரியாமல் அவங்க பண்ணுற தப்பு இது. ஸோ கண்டிப்பாக ஒரு விதத்தில் சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆயிருந்தாலுமே ஒரு 50-50 தான். 50 பாதி தெரிஞ்சே பண்ணுறாங்க, பாதி வந்து நம்ம அப்படி பண்ணுறதோட அதனால இருக்கிற பின்விளைவுகள் எதுவுமே தெரியாமல் பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட்டை நீங்கள் கூட்டு போயிருப்பாங்க. ஆனால் இவங்க எதுவுமே ஓப்பனாக சொல்லாமல் ஒரு ஜென்ரலாக மட்டும் என்ன ஏதுங்கிறது பேசும்போது அவங்க நிறைய பொய் தான் சொல்லியிருப்பாங்க. அது எந்த மாதிரி சைக்காட்ரிஸ்ட் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட நான் கேட்கல. இப்போ சில சைக்காட்ரிஸ்டோட நம்பர்ஸ் கொடுத்து அவங்கக்கிட்ட கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லி நாங்கள் அந்த கேஸ் முடித்தோம். ஸோ இது ரொம்ப விசித்திரமாக இருக்குல்ல மேம்? எதனால் இந்த மாதிரி தாட்ஸ் அவங்களுக்கு தோணுது? இல்லை, இந்த மாதிரி பொண்ணுங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க, பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து நம்ம இந்த ஆன்லைன் இந்த ஸ்கேம்குள்ளே மாட்டிக்க வேண்டாம் அப்படிங்க. ஏன்னா மேட்ரிமோனியிலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அவங்களோட ப்ரொஃபைல் மாற்றுறது, அவங்களோட
வேலையை முதல் கொண்டு எல்லாமே மாற்றி சொல்லி எந்த மாதிரியான ஒரு பொண்ணுக்கு வந்து எந்த மாதிரி மாப்பிள்ளை தேவையோ அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி அவங்களோட பயோடேட்டா மாற்றிட்டு சொல்கிறது, ஃபேக்காக நிறையா க்ரியேட் பண்ணி பேரண்ட்ஸே இல்லாதவங்க வந்து பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய கேஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதே வந்து ஏமாத்துறதுலேயே வந்து இந்த மேட்ரிமோனியல் மூலியமாகவே பொண்ணுங்கிட்ட நல்லா பேசி பழகி ஒரு மாப்பிள்ளை மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி அது மூலிமா அந்த பொண்ணு வந்து அப்படி பேசி பழகி அப்படி லவ் பண்ணுற மாதிரி அவங்கக்கிட்ட பணம் பிடுங்கிறது, இந்த மாதிரி வந்து மேட்ரிமோனியல்லே நிறையா இருக்குது. ஸோ இது ஜென்ரலாக இது மேட்ரிமோனி ஒரு சைடில் பார்த்தா நம்ம ஈஸியாக போய் வரன்னு தேடிக்கலாம் அப்படின்னாலும் இப்போ மேட்ரிமோனியில் நடக்கிற ஸ்கேமை தடுக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும்? நம்ம என்னதான் மேட்ரிமோனியல் வந்து நமக்கு ஒரு ஈஸியான ஒரு சைட்டு தான். நம்மளுக்கு வந்து இப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா, நிறைய ஆப் இருக்குது. எல்லாமே வந்து ஒரு ப்ளஸ்க்காக கொண்டு வந்திருந்தாலுமே அது வந்து நம்ம நெகட்டிவாக அதில் மாட்டிக்கிறோம், நெகட்டிவாக யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எதுக்காக இப்போ மேட்ரிமோனியல் சைட் வந்திருக்கு அப்படின்னாலுமே நம்ம அது எதுக்காகனா நம்மளுக்கு இன்னைக்கு வந்து உலகத்தில் எங்கே வேணாலும் பொண்ணுங்க இருக்காங்க மாப்பிள்ளைங்க இருக்காங்க அப்படிங்கும்போது நம்மளுக்கு தகுந்த மாதிரி நிறைய வரன் நிறைய வரன் இருக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துலயே நம்ம நிறைய வரன் இருக்கும். நம்ம அதுல இருந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு பர்டிகுலரா ஒரு மீடியேட்டர்ட்ட கொடுக்குறோம் இல்ல நம்மளோட சர்க்கிள்ல பாக்குறோம் அப்படிங்கும்போது அந்த அளவுக்கு நிறைய நம்மளுக்கு ஆப்ஷன் கிடைக்காது. நிறைய பசங்க நிறைய இருப்பாங்க, பார்த்து நம்ம இது பண்ணிக்கலாம், நம்மளே சூஸ் பண்ணிக்கிறது தானே, எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அது வந்துச்சு. பட் என்னதான் அது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் அது நம்ம செலக்ட் பண்ற ஒரு வரனை செலக்ட் பண்றோம் அப்படிங்கும்போது நம்ம சர்க்கிள்ல அது பாக்குறது இல்லை. இப்போ இங்கே ஒரு இந்தியாவில் இருக்க ஒரு பொண்ணுக்கு வந்து அமெரிக்காவில் இருக்கிற ஒரு மாப்பிள்ளையை பார்க்குறோம் அப்படிங்கும்போது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அவரை பற்றி என்ன இதுன்னு தெரியாது. அப்போ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், மாப்பிள்ளை அவரோட பூர்வீகம் என்ன அதெல்லாமே வந்து ரொம்ப டீட்டெயிலாக அதுக்கு தான் எங்களை மாதிரி ஏஜென்சி இருக்கும். ஸோ அதை கிளியராக பார்த்துக்கணும். எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாண செலவு வந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பண்ணுவாங்க. பட் கல்யாணமாகி ஒரு மாதத்துலேயே வந்து செட் ஆகாமல் டிவோர்ஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி எங்களோட மாதிரி ஏஜென்சிக்கு கொடுத்து அது என்ன ஏதுன்னு வெரிஃபை பண்ணணுங்கிற அந்த ஒரு இது இருக்காது, அவங்களுக்கு விழிப்புணர்வு இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே மேம், நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி மேம். நன்றிம்மா. MCR Pure Cotton Club, formals and casual shirts. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. லான்ச்சிங் அதிசயா ஒன் வேர்ல்ட், அதிசயங்களின் ஆரம்பம்.